பிரியமானவர்களே, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே பைபிளில் ஒரு வசனத்தை வாசித்து இந்த நாளினுடைய நற்செய்தியை
நாம் கவனிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. பார்த்தீங்களா? அவர் உலகத்தில் இருந்தார், ஆனால் உலகம் அவரை அறியவில்லை, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இதை விளக்க உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு பஸ் முதலாளி தன்னிடம் பணிக்கு சேர்ந்த புதிதாக சேர்ந்த டிரைவர், கண்டக்டர் இவர்களை கொஞ்சம் சோதித்து பார்ப்பதற்காக, அவர்கள் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை ஒரு சின்ன சோதனை பண்ணி பார்ப்போம் என்று சொல்லி ஒரு நாள் இரவு வேளையில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்று தன்னுடைய அந்த பஸ்ஸில் அவர் ஏறுகிறார். துரதிர்ஷ்டவசமாக அவர் அந்த பர்ஸை மறந்து விட்டார். பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே உட்கார்ந்தவுடன் கண்டக்டர் டிக்கெட் கேட்கிறார். இவரிடம் பைசா இல்லை. ஒரு கட்டத்தில் நான் தான் பஸ் ஓனர் என்று சொல்லியும் கண்டக்டர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பயங்கர வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் ஆன பின்பு கண்டக்டரும் டிரைவரும் இணைந்து அவரை ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல நடு இரவிலே இறக்கிவிட்டு சென்று விடுகிறார்கள். அவரும் வீடு வந்து சேர்ந்து விடுகிறார். 2 நாளைக்கு பின்பு சம்பளம் வாங்குவதற்காக இந்த 2 பேரும் வரும்போது, இவர்தான் முதலாளியா என்று பார்த்து அதிர்ந்து போனார்கள். காலில் விழுந்து கதறுகிறார்கள். உலகம் அவரை அறியவில்லை. தன்னுடைய சொந்த பஸ்ஸில் முதலாளி ஏறின பின்பும் அவரை அவர்கள் அறியவில்லை. இயேசு கிறிஸ்து அவர்தான் அந்த உலகத்தை அவர் மூலமாகத்தான் படைக்கப்பட்டது, படைப்பாளி. ஆனால் உலகம் அவரை அறியவில்லை. ஆனால் அவரை அறிந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு என்பதை அதே அதிகாரத்தில் 12வது வசனத்தை பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக கூடிய அதிகாரம் கொடுத்தார். ஆனால் அவருடைய பூமியிலே இயேசு தேவகுமாரன் மனித சாயலாக பிறந்தார். அவருடைய பெயர் இயேசு. இயேசு என்றால் பாவங்களை மன்னித்து இரட்சிக்கிறவர். இரட்சிப்பு என்பது பாதுகாப்பு என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. இவர்தான் என் இரட்சகர், என்னை இரட்சிக்க வந்திருக்கிறார் என்று நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? தேவனுடைய பிள்ளைகளாக கூடிய ஆசீர்வாதத்தை தருகிறாராம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு வேலையாளுக்கும் பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். வேலையால் லேட்டாக அந்த கம்பெனிக்குள்ளே நுழைந்தார் என்று சொன்னால் அவரை நிற்க வைத்து கேள்வி கேட்பார்கள். ஆனால் அதே ஒரு ஓனருடைய மகன் என்ற ஸ்தானத்தில் கம்பெனிக்குள் நுழைந்து எவ்வளோ லேட்டாக நுழைந்தாலும் அநேகர் அந்த இடத்துல எழுந்து நின்று இவருக்கு மரியாதை செலுத்துவார்கள். இதுதான் அந்த அதிகாரம்.
தேவனுடைய பிள்ளைகளாகக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தருகிறாராம். அந்த அதிகாரம் நமக்கு வரும்போது பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் நம்மை கனப்படுத்தி பணிவிடை செய்கிறவர்களாக மாறுகிறார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நன்மைகள். ஒரு தேவனுடைய பிள்ளையாக நாம் மாறும்போது நன்மைகள். ஒரு வீட்டில் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு உணவு கொடுக்கும்போது அந்த உணவு ஒரு வேளை கெட்டுவிட்டால், கெட்டு போய்விட்டது என்று தெரிந்தால், எவ்வளவு நேரமானாலும், இரவு நேரமானாலும் அந்த தகப்பன் ஓடி சென்று கடையிலாவது வாங்கி கொடுத்து தன் பிள்ளையை அன்பு செய்வார். அந்த உணவு கெட்டுவிட்டதா நன்றாக இருக்கிறதா முதலில் அவர்கள் சாப்பிட்டு விட்டு தான் பிள்ளைக்கு கொடுப்பார்கள். இதுதான் அன்பு. மனதிற்கு விருப்பமானதை எல்லாம் செய்வார்கள். அந்த பிள்ளைகளுடைய மனசில் என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ அதையெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். பரலோக தேவன் தன்னுடைய பிள்ளைக்கு மனசில் நல்ல எண்ணங்கள், அந்த நல்ல மனதினுடைய எண்ணங்களை எல்லாம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் அந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி, பூமியிலே இயேசு கிறிஸ்து எனக்காக தான் பிறந்தார் என்று ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவர் பெயரை சொல்லி கேட்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய மனதின் எண்ணங்கள் எல்லாம், அந்த நல்ல எண்ணத்தை தேவன் தம்முடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த பிசாசுகளை துரத்த முடியும். பிசாசு என்று சொன்னால் என்ன? தீமைகள். அங்கே பார்த்தீங்கன்னா பொய் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா இருள் இருக்கும். ஒரு நபர் தூங்கும்போது, அதாவது எப்படி பயிர்களுக்கு நடுவே களைகள் தோன்றி வளர்ந்து அந்த பயிர்களை எல்லாம் நெருக்குகிறதோ, அதே போல இரவு நேரத்தில் தூங்கும்போது சொப்பனங்களில், கனவுகளில் பயங்கரங்களும் அசுத்தமான கனவுகளையும் கெட்ட கனவுகளையும் கொடுத்து ஒரு தீமை, இருள், பொய்களை விதைத்து பயங்கரங்களை கொண்டு வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளையால் தான் இந்த மாதிரி பிசாசுகளை எல்லாம் விரட்ட முடியும். இயேசு கிறிஸ்து எனக்காக தான் பிறந்திருக்கிறார், அவருடைய பெயரை நான் சொல்லும்போது அந்த பிசாசு நடுங்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிவிட்டு படுக்கும்போது பிசாசு அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறான். நன்மை உண்டாகிறது, பரலோக கனவுகள் ஏற்படுகிறது. தேவன் ஒரு பிள்ளையை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே எனக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். அந்த பிறப்பை நான் நம்பும்போது தேவனுடைய பிள்ளை என்கின்ற ஒரு உறவு, ஒரு அந்தஸ்தை எனக்கு தருகிறார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே பாக்கியவான், பாக்கியவதிகளாக இருப்பீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? இருந்த இடத்திலே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியின் சமுத்திரத்தையும் படைத்து பராமரித்து போஷித்து ஆண்டு கொண்டிருக்கிறவரே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இந்த உமது வார்த்தைகளை கேட்டு நம்பி ஏற்றுக்கொள்கிற யாவருக்கும் குடும்பத்தில் நல்ல சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே, அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வாசித்த வசனங்களுடைய அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பலிப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உமது நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.